என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஒரு கற்பாறையில் மேல் உட்கார்ந்திருக்கிற ஒரு கழுகை பார்க்கிறேன். அந்த கழுகின் சட்டைகள் உதிர்ந்து அதோடைய தலை மொட்டையடிக்கப்பட்டதைப் போல அது பலட்சியம் அடைந்து பலவீனம் உள்ளதாய் நிற்கிறது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நீ காண்கிறதையும் கேட்கிறதையும் என் ஜனங்களுக்கு சொல்லுவாயாக. இதோ நான் பார்த்து கொண்டிருக்கையில் முள் புதருக்கு நடுவிலிருந்து பதிவிருக்கிற இடத்திலிருந்து புறப்படும் சத்துருவை போலவும் சிங்கத்தை போலவும் கரடியை போலவும் வெளியே புறப்பட்டு வருகிற ஒரு உயரமான ஒரு பாம்பை நான் பார்க்கிறேன். அதன் மேலே செதில்கள் காணப்படுகிறது. அதன் மேலே செதில் செதிலாய் காணப்படுகிறது. அது உயரமாய் உயர்ந்திருக்கிறது. அதனுடைய வாய் நெருப்பை கக்குகிறது. அது ஒரு வலு சர்ப்பம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நீளமும் கனமும் பருமனும் உயரமும் உடையதாய் இருக்கிறது. அது அந்த கழுகை குறிவைத்து வருகிறது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன், சிந்திக்கிறதுக்கு உணர்வுள்ளவன் சிந்திக்க கடவன். இது இரண்டும் இரண்டு தேசங்களாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாத இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி லேபிராம்பாதுசன் இந்த கழுகை தீண்டினால் லேபிதுமாஷுபு தேசங்கள் முழுவதையும் தன் கைப்பிடிக்குள் கொண்டு வரவும் அநேகரை கீழ்ப்படிய பண்ணவும் திரளான தேசங்களை தன் கால்களின் கீழ் கொண்டு வந்து மிதிக்க பண்ணவும் இதோ செயல் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. அது தன் புதரிலிருந்து புறப்படும் சத்துருவை போலவும் இறைக்காக காத்திருந்த சர்ப்பத்தை போலவும் தன்னுடைய மறைவிடத்தை விட்டு புறப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அந்த கழுகை நோக்கி நகர்ந்து வருகிறதை பார்க்கிறேன். அது இருபுறமும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மண்ணில் ஊர்ந்து கடந்து வருகிறது. அதனுடைய நாசியிலிருந்து புகையும் நெருப்பும் கந்தகமும் எழும்புகிறது. அது மூச்சு விடும் பொழுதெல்லாம் அதை சுற்றி இருக்கிற மண் இதோ ஒரு புழுதி போல பறக்க ஆரம்பிக்கிறது. அதனுடைய பார்வை பயங்கரமும் அதனுடைய வேகம் இதோ மெதுவானதுமாக இருக்கிறது. உன் தேசத்திற்காக ஜெபித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லிபிதும் சமதின் உங்கள் எல்லை குறிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அறியாத இடங்களிலிருந்து உன் தேசத்துக்கு நெருக்கடி வரப்போகிறது. உன் தேசத்தின் மேல் நெருக்கடியை கொடுத்து உன் தேசத்தை பலவீனப்படுத்தி உன் தேசத்தின் கதவுகளை பாழாக்கி உன்னுடைய எல்லைகளை இதோ அவர்கள் பலட்சியமாக்கி சத்துருக்கள் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து உன் தேசத்தின் மூன்றில் ஒரு பங்கை அவர்கள் தங்கள் கைகளுக்குள்ளே பிடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி மாறினால் உன் தேசத்திலே கொடுமைகள் தீவிரித்து ஆடும், மனித உயிர்கள் கொலை செய்யப்படும். இதோ அஸ்தரோத் என்கிற அந்த பெண்ணும் அந்த மகாவேசியும் இதோ பிள்ளை வலு சர்ப்பமும் தங்கள் கைகளை கோர்த்து கொள்ள போகிற காலமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தேசத்தை ஆளுமை செய்தவள் தன் கதவுகளை வலு சர்ப்பத்தின் தேசத்திற்காக திறந்து வைக்க போகிறாள். உன் தேசத்துக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறவர்கள் தங்களை மறைவிடங்களிலே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீ தாய் என்றும் நீ உன்னை காப்பாற்றுகிற தாய் என்றும் வணங்கி நமஸ்கரித்து சேவித்த அஸ்தரோத் தன் மணவாளனோடு கைகளை கோர்த்து கொண்டு அவனுடைய தேசத்திற்கு உங்கள் தேசத்தின் மூன்றில் ஒரு பங்கை கையளிப்பதற்காக கதவுகளை திறந்து வைக்க போகிறாள். அப்பொழுது உண்டாகிற பயங்கரங்களின் நிமித்தமாய் உன் தேசத்திலே திரளான ஜனங்கள் செத்து விழுகிறதையும் ஏராளமான ஜனங்கள் நெருப்பிலே மடிந்து போகிறதையும் புகையும் கந்தகமும் அவர்களை பட்சித்து போடுகிறதையும் ரத்தம் சிந்தப்படுகிறதையும் உன் பூமியின் மூன்றில் ஒரு பங்கிலே நீங்கள் கேள்விப்பட்டு திகைக்கப் போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பொல்லாதவள் செய்கிற தந்திரம். இதற்காக எழும்புகிறவன் ஜெபிக்கிறவன் புறப்பட வேண்டும். யுத்தத்தை கேள்விப்பட போறீங்க, யுத்தத்தின் செய்தியை கேள்விப்பட போறீங்க. ஜெபிக்கிறவன் எழும்பினான், நான் என்னுடைய துரட்டை நீட்டி அவளுடைய மூக்கிலே துரட்டை போட்டு அவளுடைய கால்களின் தண்டைகளை பிடித்து அவளுடைய கைகளை நான் கட்டி அவளை கட்டில் கிடையாக்கி உன் தேசத்தை நான் காத்துக் கொள்வேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய முயற்சிகள் அற்று போகும். அவருடைய முயற்சிகள் இனி எடுக்கப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். லிபிது மாராதுரமே பொல்லாத மஞ்சள் நிறமான மனிதர்கள் புறப்படுகிறார்கள்.
பொல்லாத கிரிகளை செய்கிறவர்கள் புறப்படுகிறார்கள். இதோ பொல்லாத அந்த விக்கிரகத்தின் கொடி ஏற்றப்படுகிறது. வலு சர்ப்பத்தின் கொடி ஏற்றப்படுகிறது. அநேக இடங்களில் அது ஏற்றப்படுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். பல எல்லைப்புற தேசங்களை பிடிக்க போறாங்க. பல தேசங்களை தங்களுடைய பொருளாதாரத்தின் சக்தியினால் வளைக்கப் போகிறது. இதோ அஸ்தரோத்தானவள் உன் தேசத்துக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறாள். கதவுகளை திறப்பதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாள். எழும்பு, எழும்பு, இவைகளுக்காக நீ புலம்பி ஜெபி. நான் அவளை தொட வேண்டும். அவள் தலையை உச்சந்தலை பிடிக்க வேண்டும். அவளுடைய முடியை பிடித்து நான் அவளை கட்டில் கிடையாய் மாற்றப் போகிறேன். ஜெபிக்கிறவன் எங்கே? ஜெபிக்கிறவன் எங்கே? ஜெபிக்கிறவன் எங்கே? ஜெபிக்கிறவன் எங்கே? லாபாராம், நீங்கள் கதறலோடும் கூக்குரலின் சத்தத்தோடும் நீங்கள் ஜெபித்தால் உன் தேசத்திலே யுத்தத்தின் சத்தம் கேட்க போவதில்லை. உன் தேசத்திலே ஜனங்கள் பாழாக போவதில்லை. கொடுமைகள் நடக்க போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், போங்கள், எல்லைப்புறம் இதோ மாகாணங்களுக்குள்ளே கடந்து போங்கள். எல்லைப்புற பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது நான் அவருடைய இருதயங்களை திறப்பேன். உங்கள் கால்கள் அந்த இடங்களிலே போய் மிதிக்கட்டும். அதை நான் உங்களுக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாத விக்கிரகத்தின் ஆவியை கட்டில் கிடையாக்கும்படிக்காக உன்னுடைய உயர்த்தப்பட்ட குதிங்காலை அவருடைய தலையை நோக்கி நீ இறக்குவாயாக. அவருடைய மூக்கிலும் அவருடைய நாசியிலும் அவருடைய வாயிலும் ரத்தம் தெரிக்கும் அளவுக்கும் உடைய கால்களுக்கு நீ ஓய்வு கொடுக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகம் முழுவதிலும் இருக்கிற பொல்லாத தீவிரவாதிகள் தங்களுக்குள் ஒரு பெரிய ஐக்கியத்தை உண்டாக்க போகிறார்கள். லெபிஷும் இந்த வருஷத்தில் அக்டோபர் நவம்பர் மாதங்களுக்கு மேலாக இப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் கேள்விப்பட போறீங்க. லெபிதுமாரா உலகம் முழுவதிலும் இருக்கிற சின்னதும் பெரிதுமான எல்லா தீவிரவாத இயக்கங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு பெரிய காரியத்தை செய்வதற்காக இப்பொழுதே தலைவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். தீவிரவாத தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். அவர்கள் தலையிலே ஒரு பெரிய டர்பன் கட்டி இருக்கிறாங்க. நீண்ட தாடிகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட குர்தாக்களை அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்பார்வைக்கு பக்திமான்களைப் போல தோன்றுகிறார்கள். அவர்கள் அமர்ந்து பொல்லாத தீமையான காரியங்களை பேசுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். இதோ அவருடைய முயற்சிகள் பலன் கொடுக்குமானா இனி வருகிற நாட்களிலே ஐரோப்பிய தேசங்களிலே சமாதானம் என்பது மருந்துக்கும் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் திடுக்கிடுதலோடு ஒவ்வொரு காலையிலும் கண் விழித்து திகிலோடு அவர்கள் இரவு படுக்கைக்கு போவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு, 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 அந்த தேசங்களை குறிவைத்து இதோ எல்லா தீவிரவாத இயக்கங்களுக்குள்ளும் ஒரு பெரிய இணைப்பை உண்டு பண்ண போறாங்க. ஒரு பெரிய இணைப்பை உண்டு பண்ண போறாங்க. அதற்குண்டான காரியங்கள் இப்பொழுது திட்டமிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் இதற்காக எழும்பி ஜெபித்து தேசங்களை நீங்கள் இப்போது விழிப்புள்ளதாய் மாற்றி ஜெபிக்கிறவர்களை எழுப்பி மறைவிடங்களிலே செய்கிற சாத்தானின் பொல்லாத கிரிகளுக்கு விரோதமா உன்னுடைய அக்னியான நாவை நீ எழுப்பினால் நான் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் திருப்பி அவர்களை பூமியிலே சிதறடிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளை குறித்து நீ மௌனமாயிருந்தா, வெளியே ஒன்றுமே தெரியவில்லை என்று மௌனமாயிருந்தா, திடீரென்று இந்த பொல்லாதவன் புறப்படுவான். தீமைகளை செய்கிறனுடைய கால்கள் எல்லா திசைகளிலும் புறப்படும். தேசங்கள் சிதறிப்போம். தேசங்கள் பலவீனம் அடைந்து போம், வளர்ச்சியம் அடைந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிலாந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். தீவிரவாதிகளுடைய கொடூரமான பார்வை அந்த தேசத்தின் மேல் பரிபூர்ணமாய் விழுந்திருக்கிறது. இந்த முறை நாம் வைக்கிற குறியினால் ஒவ்வொரு தேசத்தை சேர்ந்த இங்கிலாந்தை சேர்ந்த ஒவ்வொருவனும் அதன் விலை கிரயத்தை உணர்ந்து அதை அபராதமாய் கொடுத்து